மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் தொடர்ந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு, அடுத்த லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், தமிழகம் தொழில்துறையில் இன்று நம்பர் 1 மாநிலமாக இருந்து பல்வேறு துறைகளிலும், கல்வியிலும் சரி, இப்படி பல துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இன்று திகழ்கிறார். நீண்ட நெடிய காலமாக நம்ம ஆட்டோமொபைல் செக்டர்ல நம்பர் 1 இருந்துட்டு தான் இருக்கும். ஆட்டோ கேபிட்டல் ஆஃப் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பல பெயர்கள் சென்னைக்கும் தமிழகத்திற்கும் இருக்கிறது. சமீப காலத்தில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் இவி டெவலப்மெண்ட், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்ல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இது இ வெஹிக்கிள்ஸோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், இன்று இந்திய அளவில் தமிழகத்தில் இந்தியாவில் விற்கப்படும் இவி கார்களில் 4 சக்கர வாகனங்களில் 40% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுது. அதே போல டூ வீலர்ஸ்ல, இவி டூ வீலர்ஸ்ல 70% தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். இப்ப மேனுஃபேக்சரிங்ல நம்ம ரொம்ப நாளா நம்பர் 1 இருந்துட்டு இருக்கோம், அதுல பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து R&Dக்கு ஒட்டுமொத்தமா இந்த ஆராய்ச்சியே இங்க தான் நடக்கணும், டெவலப்மெண்டே தமிழ்நாட்டில் தான் நடக்கணும் என்பதுதான் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் நோக்கம். அந்த வகையில உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், மகேந்திரா ரிசர்ச் வேலி நீண்ட நாட்களாக 15 ஆண்டுகளுக்கு முன்பு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் காலத்தில் அவர்கள் முதலில் இங்கே கால் தரம் வைத்து, அதற்கப்புறம் நல்லா மெதுவாக வளர்ந்து, இன்று மகேந்திராவோட ஒட்டுமொத்த ஆராய்ச்சியும் ஆராய்ச்சி R&D அண்ட் டெஸ்டிங் எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகாமையில தான் நடக்குது. அந்த நிறுவனத்தின் இப்ப சமீபத்தில் அவங்க 2 கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 காரும் PV6ம் E9ம் ரெண்டுமே ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ணப்பட்டு, ரிசர்ச் பண்ணப்பட்டு, டெவலப் பண்ணப்பட்டு, டெஸ்டிங்கும் சோதனையும் இங்கே செய்யப்பட்டு அப்புறம் தான் லான்ச் பண்ணாங்க. எனவே அந்த ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கு, தமிழ்நாட்டில் டெவலப் பண்ற ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார். வெளிநாடு கார்கள் தான் ஆட்டோமேட்டிக்கா போகும் வரும், அதுவா டிரைவரே இல்லாம கூட ஓடும் அப்படின்றதுலாம் வெளிநாடு கார்களை பார்த்து நம்ம மார்க்கெட் எல்லாம் மிரண்டு போய் பார்ப்பாங்க, எப்போ நம்ம ஊர்ல இப்பெல்லாம் டெவலப் பண்றதுன்னு. இன்று நம்ம ஊர்ல, இந்தியாவில், அதுவும் சென்னை கருமாயில் தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ண இந்த 2 வாகனங்களையும் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தார். US போயிருந்த போது எப்படி பல கார்களை இந்த மாதிரி பார்த்து நாங்கெல்லாம் வியந்து போனோம். ஆனா இங்க நம்ம ஊர்லயே இப்ப அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே டெவலப் செய்யப்பட்டு டெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த வாகனங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று இந்த சோதனை ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இது தமிழகத்தின் R&D கேப்பபிலிட்டிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் TN இஸ் த R&D கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியானா அது தமிழ்நாடு தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வச்சிருக்கோம். அடுத்து இது டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, திறன், இங்க இருக்கிற அந்த மனித திறன் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடைக்காத அற்புதமான வேலையாட்கள், நல்ல மெத்த படித்த இளைஞர்கள், மிக திறம் படைத்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் கிடைக்கிறாங்க அப்படின்றதையும் ஷோகேஸ் பண்றதுதான் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம். இன்னும் அடுத்து உயர்தர வேலை வாய்ப்புகளும், உயர்தர ப்ராடக்ட் செய்யற நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவிலையும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாலேயே சர்வீஸ் நேஷனாவே இருக்கும். எல்லாமே வெளிநாட்டுல எங்கேயாவது அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுவாங்க, அதை கொண்டு நம்ம தயாரித்து கொடுப்போம், அவ்வளவுதான் நடக்கும். சர்வீஸ் நேஷனா இருக்கும். நம்மளோட சொந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்தியா முழுக்க இருக்கு. அந்த ஏக்கத்தை தீர்க்கும் ஒரு நாடாக, அந்த ஏக்கத்துக்கு ஒரு தீர்வு கண்டு இங்கே நம்மளோட ஓன் ப்ராடக்டை டெவலப் பண்ண முடியும். ப்ராடக்ட் நேஷன், தமிழ்நாடு ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு R&D கேபிட்டல், டேலண்ட் கேபிட்டல், ஒரு ப்ராடக்ட் நேஷன் என்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு தமிழகத்தை உயர்த்திருக்கிறார் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இந்த பெருமையான ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக இன்னும் பல R&D சார்ந்த, ரிசர்ச் சார்ந்த பல நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு நல்ல செய்தியும் இங்க தெரிவித்தோம். இவி ரோல் அவுட்ஸ்ல நம்ம நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்ல நம்ம தான் லீட்ல இருக்கோம் எல்லாம். அதுக்கு இப்ப சேல்ஸ் ஆகும்போது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துட்டே இருக்கு. அது தொடர்ந்து அதற்கான வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கும்.
ஹியூண்டை நிறுவனத்தோட ஒரு டயப் போட்டு 100 கோடி ரூபாய் அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி கொண்டு போய் கொடுக்கும்போது ஹை அண்ட் பவர் வந்து ஹெச்டி பவர் வரணும். அந்தந்த லொகேஷன்ல எங்கெங்க ஏதுவா இருக்கோ அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் தேவைப்படுதோ இப்ப போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்ப தென் தமிழகத்துக்கும் போட போறோம். சென்னை சுத்தி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இப்ப தென் தமிழகத்துக்கு போற வழியில ஹைவேஸ் ஓரமாவே எல்லாம் நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல, அப்புறம் மதுரை தூத்துக்குடி ரோட்ல இந்த மாதிரி கீழே போகணும் அப்படின்றதுதான் இப்ப எல்லாரோட கோரிக்கை. ஏன்னா முன்னாடி வந்து சிட்டி விட்டு எடுத்துட்டு போறதுக்கே பயப்படுவாங்க. போகுமா, அவ்வளவு தூரம் ஓடுமா, என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. இப்ப நல்லா போதே அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இப்ப நம்ம இன்னும் அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் போட இந்த ரேஞ்ச் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் ஆன்சைட்டி இல்லாம நிச்சயமா பெரிய அளவில் நம்ம ஒரு இவி நிறைய ரோல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்ப இது எந்த ஊர்ல பண்ணது, இது எந்த ஊர்ல பண்ணது, எல்லாமே தமிழ்நாட்டிலேயே நம்ம ஊர்லயே தான் பண்ணப்பட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எத்தனை பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கேட்டாலும் அதுவுமே ரொம்ப ஹை பர்சன்டேஜ் வந்து நம்ம ஊர் சார்ந்தவங்களே இருந்து, அதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல இருந்து எடுக்கப்பட்டவர்கள் என்றா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். திரு வேலுசாமி அவர்கள், அவர் தான் ஹெட் பண்றாரு. அவரும் தமிழர் என்பதில் மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு. அவரும் வந்து வண்டியில உட்காந்து அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இந்த மொத்த ப்ராடக்ட்டுமே நம்ம பசங்க டெவலப் பண்ணாங்க. இங்கே சென்னைக்கு அருகாமையிலே டெவலப் பண்ணது. இன்னும் இந்த வண்டியில் இருக்க அந்த பாகங்கள், உதிரி பாகங்கள் தயாரிப்பிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. இப்ப இவி சார்ந்த அந்த உதிரி பாகங்கள் இப்ப அதுல பாக்க நிறைய வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் ஜாஸ்தி. சோ அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம ஏற்கனவே நம்பர் 1 தான் இருக்கும். இனி அந்த போன்ல பாக்குற பல மேட்டர் வந்து இங்க இதுக்கும் தேவைப்படும், நம்ம வண்டிங்களுக்கும் தேவைப்படும், இந்த காம்பனன்ட்ஸ் வந்து இங்கேயும் தேவைப்படும். சோ இப்ப அந்த போன்ல நம்ம பெரிய லெவல்ல இருக்கும். இப்ப இனி இவிக்கு காம்பனன்ட் மேனுஃபேக்சர்லயும் அந்த எல்இடி டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய இருக்கும், நிறைய நிறுவனங்கள் வருவதற்கான ரொம்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் அதை வந்து இன்னும் திருப்பி R&Dல இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு பாக்குறோம். வெறும் வாகனங்கள் தயாரிப்புல மட்டும் இல்லாம, நான் மீண்டும் சொல்றேன், யாருக்கோ வாகனம் தயாரிக்காம நம்ம வாகனங்களை நாமே உருவாக்கி தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் முதலமைச்சர் பணிபுரிந்திருக்கார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதை ஒட்டி ஒன்னு, நான் முதல்வன் என்ற பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டம். இது இந்தியாவிலே எங்க இல்லை. இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு அதோட பெரிய தாக்கம் வந்து இன்னும் தெரியல. அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஸ்கீம். என் மனசுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்க தலைவர் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட பிள்ளைகளோட அந்த ஆராய்ச்சி திறனை வந்து மேம்படுத்தும் ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தின் வழியா டேலண்ட் வருது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப் டிஎன் வழியாக புதுசா தொழில் முனைவோருக்கு அந்த ஒரு முயற்சிக்கும் ஆட் பண்றாங்க. ஸோ இப்படி வரும்போதுதான் ஒரு பிள்ளைக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் மூலமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுவாரு. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா அதற்கு வலு சேர்ப்போம். இது ப்ராடக்ட் ஆகும். அப்போ நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ், இப்ப எப்படி வெளிநாடு ப்ராஜெக்ட் வந்து நம்ம இங்க பண்றோமோ, நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இங்கே தமிழ்நாட்டிலேயே வளரும். அது இந்தியாவுக்கான ப்ராடக்டா மாறும், உலகத்துக்கான ப்ராடக்டா மாறும். டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாருங்க, நம்ம சொல்றோம் இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் சைட்ல சரி, அவங்க ஒரு நீங்க இருக்கும். முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தான் முதல்ல டெல்டாக்கு ஒரு சிப்காட்டுனே கொண்டு வந்திருக்கும். இது வரைக்கும் அந்த சிப்காட்டுனே இல்ல, அங்க ஒரு தொழில் பேட்டையே அங்க இல்ல. இப்ப தொழில் பேட்டை கொண்டு வந்தோம். முதல்ல டைடல் ஐடி நிறுவனங்கள் வெறும் சென்னையை சுத்தி தான், ஒசூர் சுத்தி தான். ஏன்னா பெங்களூர் பக்கத்துல இருக்கு, கோயம்புத்தூர் மேக்சிமம் இல்ல மதுரை அப்படின்ற வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்ப அதையும் வந்து எல்லா பகுதிகளும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு கான்சென்ட்ரேஷன் முதலமைச்சர் அவர்கள் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தெரியும், எல்லா சிறு டியர் 2 சிட்டிஸ்க்கு எல்லாத்தையுமே டைடல் நியோ கொண்டு போயிருக்கோம். அது நீங்க போடும்போது சொன்னாங்க, டெல்டால கொண்டு போய் தஞ்சாவூர்ல கொண்டு போய் டைடல் கேட்டுறீங்களே, இதெல்லாம் என்னைக்கு ஃபுல்லா இருக்குன்னு வச்சாங்க. ஓபன் பண்ணி 10 நாள்ல ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப 2வது டைடல் கட்டுறதுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் சரி, தூத்துக்குடியும் சரி, இப்படி பல இடத்துல எங்கெல்லாம் டைடல் வருதோ இங்க இன்னும் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதன் எடுத்துக்காட்டு தான் இப்படி எல்லா இடத்துலயும் எங்க கட்டினாலும் ஃபுல்லா வருது. இன்னும் பெரிய வளர்ச்சி நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர் உறுதி செய்வார். நன்றி. நீங்க R&D மட்டும் ஒரு இப்போ ஹிட்டாச்சி எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி வந்து வேர்ல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் R&D, பெஸ்ட் இல்ல, அவங்களோட பிகெஸ்ட் R&D செட்டப் வந்து இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண செட்டப்ஸ்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில தான் இருக்கல பிகெஸ்ட். அது தமிழ்நாட்டில் இருக்கு. 3500 இன்ஜினியர்ஸ். அதுல வந்து அவங்க கேட்கறது 1000 PhD மாதிரி வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தாராளமா கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அதுவே வியந்து போய் பார்த்தாங்க, 1000 PhD கிடைக்குமா? கிடைக்கும். அதுல சரிபாதியா பெண்கள் கிடைக்குமான்னு கேட்டாங்க. கிடைக்கும், வாங்க. இந்த கிடைக்கும்னு ரொம்ப எளிதா பெண்கள் 1000 பேர் PhD படித்த பெண்கள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்கன்னு அவ்வளோ
வெறும் அவங்க சந்தோஷப்பட்டு தான் இப்போ அவங்க ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹை அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல மிகப்பெரிய ஆராய்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குது. உலகத்துக்கே தமிழ்நாட்டில் தான் அந்த ஆராய்ச்சிலாம் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் பெரிய பேச மாட்டோம் நம்ம. அதனால நீங்க ஊடக நண்பர்கள் எல்லோருக்கையும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க ஷோகேஸ் பண்ணணும். தமிழ்நாட்டோட இந்த தொழில் திறனை வெறும் மேனுபேக்சரிங் இல்ல, நாங்க R&Dலயும் நாங்க வேற லெவல்ல இருக்கோம் அப்படின்றத நீங்க எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு அதை இன்னும் பிரபலப்படுத்தினீங்களா? இது சின்ன சின்ன பிட்ஸா நீங்க பண்ணலாம். நீங்க நான் எங்க போகணும் நீங்க எனக்கு கேளுங்க, நாங்களும் சொல்றோம். நீங்க இந்த இடத்துல இப்படி எல்லாம் அற்புதமான R&D நடக்குது, இப்படிலாம் உலகத்துல எங்கேயுமே இல்லாத இங்க நடக்குது. இப்ப டயர் மேனுபேக்சரிங் பாத்தீங்கன்னா மிஷ்லான் டயர்ஸ்னு ஒன்று, மிஷ்லின் சொல்லுவாங்கல்ல, அந்த டயர் வந்து இங்க தமிழ்நாட்டில் மேனுபேக்சர் பண்ணுறது ரொம்ப நாளாக இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சொல்றது உலகத்துல எங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபேக்டரிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி எங்கேயுமே வர மாட்டேங்குது. இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஜாயிண்ட் இருக்கான். அவங்க சொல்றாங்க, சார் ஜாப்பனீஸ்காரங்க எங்க ஊருக்கு வந்து எங்க நிறுவனத்துக்கு வந்து பார்த்தாங்க, ஜப்பான்ல இல்லாத ப்ரிசிஷனும் ஜப்பான்ல இல்லாத டேலண்ட்டும் இந்த ஊர்ல இருக்கு, எப்படிங்க இருக்குது, இது எப்படி வந்து 0 parts per billion பண்றீங்கன்னு வியந்து பாக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம ஊரோட திறமையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதை உலகத்துக்கு சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமான தொழில்பேட்டைகள், இன்னும் அதிகமான நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நிச்சயமாக படையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும். கல்வி நிறுவனங்கள்ல இப்ப அது குறிப்பா சென்னையை சுத்தியும் கோவையை சுத்தியும் மிக சிறப்பான கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு. அவங்களே ஏற்கனவே நிறைய இண்டஸ்ட்ரியோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இன்டராக்ஷனை டெவலப் பண்றதுக்கும் நாங்களும் வந்து நிறுவனங்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இந்த நிறுவனங்கள் நிறைய இப்போ ஒன்லி IIT மெட்ராஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம நம்மளோட கிளை இன்ஜினியரிங் காலேஜ்ல மிகப்பெரிய அளவுக்கு R&D நடந்துட்டு இருக்கு. நீங்க அவங்களோட இணையெல்லாம் சொல்லிருக்கோம். திருநெல்வேலியில இந்த மாதிரி பல நல்ல மதுரையில மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு. அங்க நம்மளுக்கு கண்ணு தெரியாம சைலண்டா நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்டர்நேஷனல் கோஆபரேஷனோட நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னும் பேசணும். இப்ப நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கிட்ட கிட்டயும் அதுதான் பேசினார். நீங்க இன்னும் நீங்களும் பேசணும். இது நம்ம இவங்களெல்லாம் வர வச்சு இங்க பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறது எதுக்குன்னா முக்கியமா நீங்க வெளிநாட்டுல போய் அதை பத்தி பேசுறதுக்கு தான். அப்ப இன்னும் பெரிய வளர்ச்சி நம்ம நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். நன்றி.